கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் அதிக மழை வீழ்ச்சி மட்டக்களப்பு மாவட்டத்தில் பதிவாகியுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் மழை வீழ்ச்சியின் அளவு 128.9 மில்லிமீட்டராக பதிவாகியுள்ளது. குறித்த பகுதியில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழையினால் முந்தனை ஆறு மாதரோயாவின் கிளை ஆறு பெருக்கெடுத்துள்ளது. பல தாழ்நில பகுதிகள் இன்று முற்பகல் 11:45 அளவில் வெள்ளத்தில் மூழ்கியிருந்த காட்சியே இது. இதனால் கிரான் குடும்பமலை பிரதான வீதியில் உள்ள கிரான் பாலத்தினூடாக வெள்ளம் நிறைந்துள்ளதால் குறித்த பகுதியூடான போக்குவரத்து முற்றாக ஸ்தம்பிதமடைந்துள்ளது. குறித்த பகுதியில் பெரும் சிரமத்திற்கு மத்தியில் அறுவடை செய்த நெல் மூடைகளை விவசாயிகள் கொண்டு செல்லும் காட்சியே இது. மட்டக்களப்பு காத்தான்குடியில் தொடர்ச்சியாக பெய்த கனமழையினால் தாழ்நில பகுதிகளில் உள்ள வீடுகளில் வெள்ளம் நிறைந்துள்ளது. குறித்த பகுதியில் உள்ள சில வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதால் போக்குவரத்து முற்றாக ஸ்தம்பிதமடைந்துள்ளது. 2 நாள் பெஞ்ச மழைக்கு நாங்கள் இப்படித்தான் அனுபவிக்கும். ஒரு வருஷம் இது அனுபவிக்கும். இப்போ இந்த 6, 7, 8, 10 வருஷமாக இதான் நிலைமை. எங்களுக்கு யாருமே இல்லை பார்க்கறதுக்கு. வடிகான போட்டு தந்துருங்க. மட்டக்களப்பு மண்முனை தென்னிரவில் பற்று களுவாஞ்சிக்குடி பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட களுவாஞ்சிக்குடி இரவில் குருமன்வெளி உள்ளிட்ட பல பகுதிகளும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இதனிடையே அம்பாறை நிந்தவூர் பகுதியில் தொடர்ச்சியாக பெய்த மழையினால் பரவட்டம்பிட்டி மாட்டுப்பளை அல்லிமுல்லை மாட்டுப்பளை வடக்கு மாட்டுப்பளை தெற்கு செங்கப்படை வடக்கு உள்ளிட்ட வயல் கண்டங்களில் உள்ள விளை நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. அறுவடைக்கு தயாராகவிருந்த வேளாண்மை செய்கையும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. வீதியோரங்களில் காய வைக்கப்பட்டிருந்த நெற்தொகையும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. இலங்கைக்கு தென்கிழக்காக தென்மேற்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புகளுக்கு மேலாக உருவாகிய குறைந்த அழுத்த பிரதேசம் தொடர்ந்தும் நிலை கொண்டுள்ளது. இத்தொகுதியின் தாக்கம் காரணமாக இந்த கடல் பகுதியில் பலத்த மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதுடன் மணிக்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். அத்துடன் இக்கடற்பரப்புகள் கொந்தளிப்பாக காணப்படும். கடலில் பயணம் செய்வோரும் மீனவ சமூகமும் இவ்விடயம் தொடர்பாக வளிமண்டலவியல் திணைக்களத்தால் வழங்கப்படும் எதிர்கால முன்னறிவிப்புகள் மற்றும் அறிக்கைகள் தொடர்பாக அவதானத்துடன் இருக்குமாறு வேண்டிக் கொள்ளப்படுகின்றார்கள். வடக்கு மாகாணத்தில் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதுடன் நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது.